நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏறக்குறைய 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரியான களம் இருக்கிறது. ஆனால் கூட்டணியை இன்னும் சில கட்சிகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் வருவார் அப்படின்ற சில கேஷியங்கள் அரசியல் களத்துக்குள் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கிறப்போ எத்தனை முனை போட்டி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்குள்ளே இருக்குது? கூட்டணியை இறுதி செய்யாமல் வியூகத்தை மாற்றும் முனைப்பில் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது வியூகத்தை கூட்டணியை இறுதி செய்யாமல் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் எனக்கு தெரியல. அதாவது கடந்த ஏப்ரலில் என்டிஏ கூட்டணி இறுதி செய்யப்பட்டது தான். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது மிக பிரதானமான 2 கட்சிகள் பாஜக மற்றும் அதிமுக உறுதி செய்யப்பட்டு விட்டது. பாமகவையும் அவர்கள் பகுதி அளவில், அதாவது தந்தை கையில் இருக்கக்கூடிய, அதாவது ராமதாஸ் அவர்கள் இணங்கவில்லை என்றாலும் கூட அன்புமணி ராமதாஸ் இணங்கித்தான் இருக்கிறார். தேமுதிக பழைய கூட்டணியில் இருந்தது இல்லை, அதுபோக சில கட்சிகள் இல்லைங்கிறது ஒரு பிரதானமான விஷயம் இல்லை. அப்படி கணக்கிடும்போது விஜயை அழைப்பதற்கு அதிமுக என்டிஏ கூட்டணி முயற்சி செய்தது அல்லது செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல செய்திகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய்க்கு ஒரு என்ன சொல்கிறதுனா நெருக்கடியை பாஜக கொடுக்கிறதா என்றால் கொடுக்கிறது. ஆனால் கூட்டணிக்கு வந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறதா அல்லது விஜய் தங்களது கட்டுப்பாட்டில் செயல்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறதுல நமக்கு உறுதியாக தெரியல. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைத்தது சில மாதங்களுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இருக்கிற சினாரியோவில் ஒருவேளை விஜய் வருவதாக இருந்தால் இன்றைக்கி கள நிலவரங்க பல பேர் சொல்லியிருக்காங்க, பல விதங்களில் வெளிவந்திருக்குது. ஒரு 10% மேல் அவருடைய வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்பும்போது விஜய் கூடுதலான நம்பிக்கையில் இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அவர் தான் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிற அந்த அதை தான் முன்வைக்கிறார். தாவேக்காவா டிஎம்கேவா அப்படின்னு சொல்லும்போது அங்கே 2வது கட்சியாக தன்னை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும்போது இங்கே துணை முதல்வர் இத்தனை சீட்டுகள் அப்படின்னு சொல்லி பேசினால் அதற்கு விஜய் ஒத்துக்கொள்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்கொள்ள மாட்டார். அதே மாதிரி ஒருவேளை களம் எத்தனை முனை போட்டி, அதான் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுகிறோம். நீங்கள் சொன்ன 4 அப்படிங்கிற முனை போட்டிக்கான காரணத்தை நம்ம சொல்லிடுவோம். அப்போது திமுக கூட்டணி வடிவம் பெற்றுவிட்டது. அவர்களுக்குள் ஷேரிங்கில் தான் வித்தியாசமே தவிர மற்றபடி அவர்கள் கூட்டணிக்குள் எந்த சிக்கலும் கிடையாது. அப்போது கூட்டணியை இறுதி செய்யாமல் அப்படிங்கிற வார்த்தைக்கு திமுக கூட்டணி பொருந்தாது, ஒப்பீட்டளவில் அதிமுக கூட்டணி கூட பொருந்தாது. என்டிஏ குறிப்பாக பாஜகவுக்கு ஒரு முனைப்பு இருந்தாலும் கூட அதற்கு விஜய் ஒத்து வர மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, விஜய்க்கு கூடுதலான தொகுதிகள் கொடுத்து விட்டால், விஜய்க்கு 60 தொகுதி 40-50 தொகுதிகளுக்கு மேல் கொடுத்து விட்டால் அப்புறம் பாஜக கேட்குது, அதுவும் 40க்கு மேலே கேட்குது. குறிப்பாக பிஎல் சந்தோஷ் அவர்கள் எல்லாம் நாங்கள் 20% எங்களிடம் 18.5% எங்களிடம் வாக்கு வங்கி இருக்கிறது, கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு நிகரான இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு குறைந்தபட்சம் 50 தொகுதிகளாக வேண்டும் என்று பர்சன்டேஜ் வைஸ் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. அப்போ அதை கொடுப்பதாக இருந்தால் கூட்டி கழித்து 100 தொகுதிகளை 234 100 கொடுத்தாச்சுன்னா, சிறு சிறு கட்சிகளுக்கு ஒரு 20 தொகுதிகள் கொடுத்தாச்சுன்னா அதிமுக எத்தனை தொகுதிகளில் நிற்கும்? அப்போது வெளியில் பார்க்கும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அதை வச்சு ஒரு பிளே நடந்துச்சு. அது அதிமுக கூட்டணிக்குள் நேரடியாக நடைமுறை இல்லாமல் அப்படி சொல்லப்படாமல் இருந்தாலும் கூட இப்படி பகிர்ந்து கொடுத்து விட்டால் 2 கருத்து இருக்கு இல்லையா? ஒன்று, ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சொல்றாரு, நாங்க விஜயோட நான் என்னைக்கு பார்த்து பேசினேன், நான் விஜயை பார்த்து 20 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஆனால் பவன் கல்யாண் மூலமாக தான் என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவார் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக பேசப்பட்டது. ஒரு விஷயம் பிரதானமாக அரசியல் களத்திற்குள் பிரதானப்படுத்தப்பட்டது. இன்னொரு பக்கம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சிடிஆர் நிர்மல் குமாரோ அல்லது ஆதவர்ஜுனாவோ மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படின்னும் பொழுது விஜயனுடைய நிலைப்பாடு என்பது ஒரு ஆசிலேஷனுக்குள்ள இருக்குதா அல்லது உறுதியற்ற உறுதியா இருக்கு? மறுப்பு என்பது எப்போது தெரிவிக்கப்படுகிறது, எத்தனை நேரம் தாமதமாக தெரிவிக்கப்படுகிறது? நான் என்ன, சிபிஐயினுடைய விசாரணைக்கு அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை மறுப்பு தெரிவிக்கணுமா? ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சனை, ஒரு ப்ரொபகண்டாவே, ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பிரச்சார ரீதியாக ஒன்று வெளியில் வரும்போது கூட உடனடியாக மறுப்பு தெரிவிக்க முடியும். இன்னும் கூடுதலாக இதற்கு மேல் யாரும் பேச வேண்டியதில்லை, எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அழுத்தமாக விஜய் தரப்பில் இருந்து சொல்லிவிட முடியும். நாங்கள் முதல்ல சொன்னது தான் இப்போ சொல்கிறோன்னு அழுத்தி சொல்ல முடியும். அப்படிலாம் சொல்லலை. விஜய் காங்கிரஸோடு கூட்டணின்னு சொல்லும் போதும்
ஒரு மதில் மேல் பூனையாகத்தான் நடந்து கொண்டார். அவரை போய் காங்கிரஸை சேர்ந்த இவர் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்து வந்ததும் சரி. அப்புறம் நாங்கள் கடைசி நிமிஷம் வரலும் சீட் பேரம் இறுதியாகுவதற்கு முன்னாடி வரலும், திமுக கூட்டணியில் இறுதியாகுவதற்கு முன்னாடி வரலும் நான் ஹைதராபாத்தில் போய் ராகுல் காந்தியை சந்திக்க போகிறேங்கிற அந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் தாவேகா தரப்பிலிருந்து கசியப்படப்படுகிறது அல்லது வெளிவருகிறது. அது என்ன அடிப்படையில் வருதுன்னு இல்லை. அப்போ விஜயை பொறுத்தவரையிலும் அந்த ரூமர் அப்படிங்கிறது அதை அப்படியே வளர விட்டு கொண்டிருப்பதை இல்ல விரும்புறாரான்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு விஜயுடைய மௌனம் எதை காட்டுது அப்படின்ற கேள்வி. அதுதான் இப்போ அதாவது தன்னை வைத்தோ அல்லது தான் நடத்துகிற அரசியல் என்பது இந்த வதந்தி அரசியலாக இருக்கும்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்தில் விஜய் அரசியல் பேசவே கிடையாது. ஒருவேளை அது முற்றுப்புள்ளியாக இருந்தால் அது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். பாஜகவும் விஜயை தனது கூட்டணிக்குள் இழுப்பதை முற்றிலுமாக இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்குறேன், விஜய்க்கு எதிராக நடந்துட்டு இருக்க அவருடைய ஜனநாயகன் படத்தை தடுத்து நிறுத்தியது யார்? இன்னைக்கு வரலும் கடைசி நிமிஷம் அந்த படம் திரையிடப்படுவதற்கு அதை பார்ப்பதற்கு கூட முடியதில்லை, எங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் வெளில போகிறாங்க. அந்த படத்தை அதாவது என்ன சொல்கிறதுனா தணிக்கைக்குழு, அதாவது தமிழ்நாட்டு நீதிமன்றத்தில் நேரடியாக சொலிசிட்டர் ஜெனரல் காணொளி காட்சியின் மூலமாக தோன்றி அதை ஆர்கியூ பண்ணி அந்த படத்தை மீண்டும் தடை செய்கிறாங்க. இவ்வளவு மெனக்கெடுதல் செய்கிறது பாஜக. அது எதேச்சையாக நடக்கிறது கிடையாது. அப்போ விஜயின் படத்தை முடக்குவது, அதே மாதிரி சிபிஐ மூலமாக விஜயை நெருக்குவது, இதையெல்லாம் பாஜக செய்கிறது. என்ன நோக்கத்துக்காக? கூட்டணியா அப்படின்னு கேட்டோம்னா கூட்டணிக்கானது தான். புரியுது. ஆனா இதுல இன்னொரு அம்சமும் இருக்கு இல்லையா? திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தொகுதி பங்கீடும் இன்னமும் நிறைவு செய்யப்படாமல் இருக்குது. ஏறக்குறைய மனிதநேய மக்கள் கட்சி, சில கட்சிகளும் காங்கிரஸுக்கான இடங்கள் மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ நேற்றைக்கு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இன்னும் எங்களுக்கு அழைப்பு வரல அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதே போன்று இடதுசாரிகள் அமைப்புகளும் சில இடங்கள்ல எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வேணும், அதுல விடாப்பிடியா இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த நிகழ்வுகளும் எதை காட்டுதுன்றதை நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டியது. அதாவது பங்கீடு செய்வதில் ஏற்ற இறக்கம் என்பது 2021 அப்படித்தான் இருந்துச்சு. 2021 திமுக தரப்புல ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அவர்களோடு சென்று இவர்கள் பேசினார்கள். பேசும்போது இந்த இழுபறிகள் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வேண்டும் என்று விசிகாவும் கேட்டது, இன்னபுற கட்சிகளும் கேட்டது. அப்போது எதிர்தரப்பிலிருந்து நாம் ஏற்கனவே பதிவு செய்த விஷயம், மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசன் நான் தருகிறேன் உங்களுக்கு 20 சீட்டுக்கு மேலன்னு சொன்னாரு. அதே நிலைமை தான் இன்னைக்கு வேற விதமா இருக்குது. இன்னைக்கு விஜய் நிற்கிறாரு. மற்றபடி விஜயை நம்பி யாரும் செல்வதற்கு இல்லை. அப்போ கூட்டணி என்பது இன்டாக்டாக எங்கே உறுதி செய்யப்பட்டு விட்டது. பங்கீட்டில் நடக்கிற இழுபறி என்பது வேறு. அது கூட்டணி இறுதி செய்யப்படவில்லைன்னு பொருள் கிடையாது. சரி, அப்போ இன்னொரு பக்கம் ஏறக்குறை நீங்கள் சொன்ன மாதிரி இருமுனை போட்டி அப்படின்றது உறுதியா இருக்குது. 3 முனை, குறிப்பாக ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, நாம் தமிழர் கட்சி. இப்போ இதுல விஜய் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை பேசுவதில் உள்ள சிக்கல் 2 விதமான இருக்குது. ஒன்று, அவர் ஆரம்பத்தில் இருந்து தன்னோடு கூட்டணி அமைப்பதற்கு பலரையும் அழைத்தார். அது நேரடியாக அழைக்கல, பல்வேறு யூகங்களாக வந்துச்சு. நீங்க காங்கிரஸோடு நடந்ததும் அதுதான், விசிக தலைவரை மேடையில் ஏற்றிவிட வேண்டும் என்று முயற்சித்ததும் அதுதான். அப்படி எதுவுமே பலிக்காத போது இன்னைக்கு நாங்கள் யாருடன் பேசவில்லைன்னு விஜய் தரப்பில் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாஜக இவ்வளவு முனைப்பையும் காட்டிவிட்டு, நான் சொன்னேன் இல்லையா, சிபிஐ மூலமாக எல்லா விதங்களிலேயும் நெருக்கடியை கொடுத்துவிட்டு விஜய் ஏதோ ஒரு விதத்தில் பணிய வைப்பதற்கான பேரத்தை நடத்திவிட்டு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெளியில் பேசுவதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த முறைதான் பாஜக அப்படி சொல்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலும் நயினார் நாகேந்திரன் பொறுத்திருந்து பார்ப்போம், இறுதி வரை அவர் வருவார்னு எதிர்பார்த்தார். தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் வருவார் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்போ எல்லாருமே விஜயின் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்றைய தேதி வரை நிலைமை என்னன்னா, விஜயின் வருகையை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் வந்தால் அது ஒரு மூழ். நீங்கள் ஒரு 41 பேர் மரணமடைந்த கரூர் சம்பவம் இருக்குது. விஜய் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார். நமது சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு விஷயத்தை பேரத்தை நடத்தி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ள அவரை உள்வைக்க முடியும்னு நம்புவார். இன்னைக்கு நான் முதலே சொல்லிட்டேன், 100 சீட்டுகளுக்கு மேல் எகிரும்னா பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டுமே 100க்கு மேற்பட்ட 110 120 சீட் கொடுப்பதாக இருந்தால் 100 சீட்டுகளுக்குள் மட்டும் அதுக்கு உட்பட்டு அதிமுக நிற்பது என்பது எப்படி சாத்தியப்படும்? ஒரு முறை, அதாவது 2 முறை
தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கட்சி பிரதான எதிர்க்கட்சி எப்படி ஏற்றுக்கணும்? ஏற்கனவே அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர்கள் புதிதாக வருபவர்களுக்கு எப்படி இடம் கொடுப்பார்கள்? அப்போ அடிப்படையிலேயே எடப்பாடி பழனிசாமி இனிமேல் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை பாஜகவுக்கு வேணா அந்த எண்ணம் இருக்கலாமே தவிர அதிமுகவை பொறுத்தவரையிலும் விஜய் மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஏனால் பகிர்ந்தளிப்பதில் அவ்வளவு சிக்கல் இருக்கிறது. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 4 மூலை போட்டி அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக சொல்கிறோம். எண்ணிக்கை இல்லாமல் சார் சொன்ன மாதிரி நாம் தமிழர் வந்து 2 பக்கமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பிரிக்கும், தாவேகாவும் 2 பக்கமும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பிரிக்கும். அப்போ பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி ப்ளஸ் ஆளுகிற திமுக கூட்டணி 2க்கும் இடையில் தான் போட்டின்னு வைத்துக் கொள்வதாக இருந்தால் 2 முனை போட்டி. ஸோ எண்ணிக்கையாக சொல்வதாக இருந்தால் 4 இல்லாமல் பிரதான போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நாம் சொல்லணும், என்ன அப்படின்னு சொன்னால் பாஜகவுடனான கூட்டணி குறித்து ரொம்ப, அதாவது பாஜகவோடு இணைந்து விட்டால் ஸ்வீப் ஆகிடும் அப்படின்னு சொல்வது வந்து அரித்மெட்டிக்காக சரி. பட் நான் எப்போவுமே வந்து பல நேரங்களில் சொல்வது 1 1 2ங்கிறது அரித்மெட்டிக், இதுவும் சேர்ந்தால் 0ன்னு சொல்லுவது கெமிஸ்ட்ரி. ஸோ சினிமாவை பொறுத்தவரைக்கும் கெமிஸ்ட்ரி முக்கியம், அரசியல்லையும் கெமிஸ்ட்ரி முக்கியம். விஜய் அப்படிங்கிறவர் ஆரம்பத்தில் சேர்ந்திருந்தால் நன்மை பயப்பார்னு அதிமுக கருதியது, அதனால் அழைத்தார்கள். இப்போது அதற்கான வாய்ப்பு இல்லை. பாஜகவோடு சேர்ந்தால் அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து வராது. கண்டிப்பாக அது நெகட்டிவாக வந்து வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கூடுதலாக விஜய்க்கு காலம் இருக்கிறது. அவர் தொடர்ந்து வேலை செய்து அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போதே சேர்ந்து விட்டால் என்ன நடக்கும்னா நிதிஷ்குமாருக்கோ அல்லது ஷிண்டேவுக்கோ என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போ பாஜக இந்த இடத்துல நாம் என்னென்னா அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லி தமிழ்சோனி சார் சொல்வதும் அல்லது இவங்க ஸ்வீப் போகிறோம் எல்லாம் கரெக்டு. இறுதியில் யார் வெற்றி பெறுவார், உண்மையான வெற்றி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது பாஜகவுக்கு. ஒருவேளை நான் சொன்னது, அதாவது இவர்கள் 2 பக்கமும் சொல்வது சரியாக இருந்தால், அப்படி விஜய் சேர்ந்து ஒரு வெற்றி நடந்து விட்டால் அது யாருக்கு நன்மை பயக்கும்னா அது பாஜகவுக்கு கிடைக்கும். அதை விஜய் புரிந்திருக்கிறார் அப்படின்னு